இங்க இருக்கிற டாப் பாஸஸ் இல்ல மத்த பெரிய ஆளுங்க எல்லாரும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல சொன்ன மாதிரி ரொம்ப கேவலமான, ஒழுக்கமில்லாத ஆக்ட்ஸ்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது இல்லையா? அப்படி இருக்கும்போது, கடைசியில இந்த மாதிரி ஒரு வக்ரமான விஷயத்துக்கு தீனி போடுற ஒரு சிஸ்டம்ல நாமளும் ஒரு பகுதியா இருக்கிறது எப்படி நியாயமாகும்? நீங்க என்ன அவ்வளோ அப்பாவியா? அவர் எதுக்காக இந்த பில்லியன் கணக்கான சொத்த சேர்த்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஆனா வெளிய பார்க்க அவர் ஒரு குட் ஃபெலோ. ஒரு பெரிய செலிபிரிட்டி. நான் ஒரு 5 செலிபிரிட்டிய மதிக்கிறேன்னா, அதுல 2 பேர் தான் ஊழல் பண்றவங்க. மிச்சம் 3 பேர் நல்லவங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அந்த 3 பேரோட முகம் இன்னும் வெளிய வரல. அவ்வளோதான். நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ்ன்னு சொல்ற இந்த மனிதர்கள் அடிப்படையில ஒரு காட்டு விலங்குகள். ஆமா. நமக்கு அறிவு இருக்கு. ஆனா, அந்த அறிவ ஒரு மிருகத்தனமான புத்தி தான் இயக்கிட்டு இருக்கு. இத நீங்க புரிஞ்சுக்கலனா, அடுத்தடுத்து வர்ற விஷயங்கள் உங்கள அதிர்ச்சி அடைய வச்சுட்டே இருக்கும். ஒருத்தர் நன்மைய செய்யணும்னு அரசியலுக்கு வரல. தன்னோட கீழ்த்தரமான ஆசைகள நிறைவேத்திக்க தான் வர்றாரு. ஒருத்தர் இவ்வளவு சம்பாதிக்கிறார்னா, அது எதற்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சேரிட்டிக்கா? உலகத்த மாத்தவா? கண்டிப்பா கிடையாது. அவர் ஏன் இப்படி நினைக்கக்கூடாது? எனக்கு செக்ஸ் வேணும், அதுக்காக ஒரு புரோக்கர் கிடைச்சா, எங்கிருந்தாவது இன்டர்நேஷனல் பெண்கள கூட்டிட்டு வர சொல்லி அவங்கள பயன்படுத்துவேன்னு அவர் நினைக்க மாட்டாரா? உங்கள போன்ற இளைஞர்கள் இன்பம் மட்டுமே முக்கியம்னு நினைக்கிறதால தான், இங்கே குழந்தைகள் கூட அபியூஸ் செய்யப்படுறாங்க. உங்கள சந்திச்சதுல மகிழ்ச்சி சார். என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு ஐஐடில இன்ஜினியரிங் படிச்ச மாணவர், ஒரு பெரிய டெக் ஃபர்ம்க்கோ, இல்ல விசி ஃபண்டட் ஸ்டார்ட் அப்புக்கோ, இல்ல சிவில் சர்வீசஸ்க்கோ போறாங்க. ஆனா, இப்போ வர்ற செய்திகள பார்த்தா, அங்க இருக்கிற டாப் பாஸஸ் எல்லாரும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வர்ற மாரி ரொம்ப மோசமான குணம் கொண்டவங்களா இருக்காங்க. பீட்டர் தீல் இல்ல பில் கேட்ஸ்ன்னு யார எடுத்துக்கிட்டாலும் அப்படித்தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு வல்காரிட்டிக்கு காரணமா இருக்கிற சிஸ்டத்துல, ஒருத்தர் தன்னோட அறிவையும், உழைப்பையும் குடுக்கிறத எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது ஒரு விதமான ஒத்துப்போதல் மாதிரி இல்லையா? இதையெல்லாம் எதிர்க்கணும்னா நம்ம கலகம் தான் செய்யணுமா? இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல நான் வேலைக்கு போக போறேன். ஒரு பயங்கரமான கேவலமான சிஸ்டம்குள்ள நுழைய போறோம்ங்கிற இந்த எண்ணத்தை நான் எப்படி எதிர்கொள்றது? உங்களுக்கு கேள்வி புரியுதா? அவர் என்ன கேட்கிறார்னா, கடந்த சில வருஷங்களாவே, ஏன் பல வருஷமாவே வரிசையா பல ஊழல்கள் வெளிய வந்துட்டு இருக்கு. இப்ப கடைசியா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்போ இங்க படிக்கிறேன். இந்த கேம்பஸா? இதே கேம்பஸா? இங்க கேம்பஸ்ல படிச்சு முடிச்சுட்டு, ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்துக்கோ, இல்ல கன்சல்டிங்குக்கோ, இல்ல மேனேஜ்மென்ட் வேலைக்கோ போவாரு. இல்லன்னா எம்பிஏ, எம்எஸ் இல்ல யுபிஎஸ்சி அதுக்கெல்லாம் போவாரு. ஆனா, அவர் கேட்கிற அந்த அடிப்படையான கேள்வி என்னன்னா, நான் எங்க போனாலும் என்ன ஆகப் போகுதுங்கிறது தான் அவர் கேள்வி. இப்போ எல்லா ரகசியங்களும் ஒவ்வொன்னா வெளிய வந்துட்டு இருக்கு. என்னோட பாஸஸ் எல்லாரும் கேவலமான கேரக்டர் உள்ளவங்களா இருப்பாங்களோன்னு பயமா இருக்கு. இதுதான் அவர் பயன்படுத்தின வார்த்தை. டிப்ராவிட்டி. அப்புறம் எப்படி இப்படிப்பட்ட ஆளுங்களுக்காக வேலை செய்யறதுக்கு என்னை நானே சமாதானப்படுத்திக்க முடியும்? இவ்வளவு பெரிய உயர் கல்வி நிறுவனத்துல படிச்சுட்டு, அப்புறம் போய் இவங்களுக்கு வேலை செய்யறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இவ்வளவு பெரிய கல்வி நிறுவனங்கள்ல படிச்சுட்டு, கடைசியில ஒரு காம வக்ரமானவன் கிட்டயோ, இல்ல ஒரு மான்ஸ்டர் கிட்டயோ தான் நான் வேலை பார்க்கணுமா? அதுதான் உங்க கேள்வி. இல்லையா? ஆனா, இத தெரிஞ்சுக்க ஏன் ஒரு ஊழல் வெளிய வர்ற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும்? இது வெளிய தெரியாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்க வேண்டாமா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? உங்க கேள்வி எப்படி இருக்கணும்னா, இந்த வெளிச்சத்துல இருக்கிற செலிபிரிட்டீஸ், என்டர்பிரினியர்ஸ், விசிஸ், அரசியல்வாதிகள், அப்புறம் இந்த பியூரோக்ராட்ஸ் எல்லாரும் ஏதோ ரொம்ப ஒழுக்கமானவங்க மாதிரியும், கண்ணியமானவங்க மாதிரியும் உங்கள நம்ப வைக்கிறாங்களே, அந்த ப்ராப்பகண்டாவும், விளம்பரமும் எப்படி இவ்வளவு வெற்றிகரமா உங்கள ஏமாத்துச்சு? அப்படி ஒரு பிம்பத்த நீங்க எப்படி நம்புனீங்க? அதுதான் இங்க உண்மையான கேள்வியா இருக்கணும். இன்னைக்கு வந்து, "சார், நான் பயங்கர அதிர்ச்சியில இருக்கேன்னு" சொல்றீங்க.
நான் எப்போதோ கடவுளா நினைச்சு கும்பிட்டவங்க, என்னோட ரோல் மாடல்னு நினைச்சவங்க எல்லாரும் இப்போ சரிஞ்சு விழறாங்களேன்னு கவலைப்படுறீங்க. ஏன்? ஏன்னா ஏதோ ஒரு ஸ்கேண்டல் இப்போ வெளியே வந்திருக்கு. ஆனா இது 2 வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துட்டு தானே இருக்கு. உங்களுக்கு அந்த பழைய லீக்ஸ் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஆம். அந்த ஆளுக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்தது? ஒதுக்கப்பட்டு, நீக்கப்பட்டு, அப்புறம் நாம் அறிந்தவரை எந்த ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் நம்ம செய்கிற வேலையெல்லாம் கடைசியில் யாருக்கோ தான் பலன் தருது. நம்ம கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சால் அது அரசியல்வாதிகளுக்கு லாபம், ஒரு ஃபேர்மில் வேலை செஞ்சால் அது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லாபம், மேலே இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம மதிப்பை உருவாக்குறோம். பாருங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு முறிவு தான் உங்களை இந்த கேள்வியை கேட்க தூண்டியிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன், அது ஒரு அரசியல்வாதியோட இல்லை, ஒரு பியூரோக்ராட்டோட பாக்கெட்டை தான் நிரப்புது. நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன், ஆனால் நான் சம்பாதிச்சு கொடுக்குற லாபத்தை வச்சு அந்த முதலாளி ஸ்டேக் ஹோல்டர் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியாது. இதுதான் இப்போ உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கு. என்னோட பாசஸ் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னோட உழைப்பு கடைசியில் யாருக்கு போய் சேருது, அவரோட கேரக்டர் என்ன, அந்த பணத்தை அவர் எதுக்கு பயன்படுத்துவாருன்னு தெரியலையேங்கிற இந்த ஒரு தடுமாற்றம் தான் இப்போ உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. சரியா? என்னோட கேள்வி இந்த அதிர்ச்சியான மாற்றத்தை பத்தினது இல்லை, இந்த அதிர்ச்சிக்கு முன்னாடி நீங்க வச்சிருந்த அந்த நம்பிக்கையை பத்தினது. இந்த உலகத்துல அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப உன்னதமானவங்க, கண்ணியமானவங்கன்னு ஒரு பிம்பத்தை உங்களுக்குள்ள எப்படி ஏற்றிக்கிட்டீங்க? ஏன்னா அப்படி ஒரு எண்ணமே உங்களுக்குள்ள இல்லாமல் இருந்திருந்தா இப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்போ இல்லை அதிர்ச்சியோ ஏற்பட்டிருக்கவே வாய்ப்பில்லை. முதல்ல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இப்போ அந்த நம்பிக்கை உடைஞ்சு நிற்குது. அதனால தான் இந்த கேள்வியே பிறக்குது. இதை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? அதனால் நான் இந்த கேள்வியோட வேற தேடி போக விரும்புகிறேன். அடிப்படையில் இந்த நம்பிக்கை எங்கிருந்து வருது? ஒரு சில ப்ராபகண்டா உங்களை எப்படி கட்டவிழ்த்து நம்ப வச்சது? இதை புரிஞ்சுக்கிறது ஏன் முக்கியம்னா, இதை பற்றி நீங்கள் இப்போ சிந்திக்கலைன்னா அந்த ப்ராபகண்டா இன்னும் வேகமாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எல்லா நேரமும் உங்களுக்கு உண்மையை உணர்த்த ஒரு ஊழல் வெளியே வரும்னு சொல்ல முடியாது. அவங்க பண்ற தப்புகள்ல முக்காவாசி விஷயம் மூடி மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு தான் இருக்கு. அது எப்பவுமே உங்களுக்கு தெரிய போறதில்ல. அதனால நீங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்கக்கூடாது. கொள்கை அளவில் உங்களுக்கு தெளிவு இருக்கணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ஒரு எளிமையான விஷயம் தெரியும். கிரிட்டிக்கல் மேஸ்ன்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ ஒரு தோரியம், யூரேனியம் இல்லை புளூட்டோனியம் பந்து இருக்குன்னு வச்சுப்போம். அதை நம்ம கையில் வச்சு விளையாடலாம், தூக்கி போடலாம், மற்றவங்க மேலே எறியலாம். பெருசாக எதுவும் ஆகாது. வேணும்னா கொஞ்சம் ரேடியேட்டிவ் எக்ஸ்போசர் இருக்கலாம், அது கூட பெரிய ஆபத்தாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல் மேஸோட தத்துவம், பிரின்சிபல் தெரியாது இல்லையா? அந்த பந்தில் அதே உலோகத்தை இன்னும் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு 50 வருஷம் கழித்து ஒரு நாள் ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு நடக்குது. நீங்கள் எதன் மூலமாக ஒரு விஷயத்தை கற்றுக்க விரும்புகிறீங்க? ஒரு சம்பவத்தின் மூலமாவா இல்லை ஒரு கொள்கையின் மூலமாவா? ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு நடக்கிற வரைக்கும், அதாவது ஒரு 50 வருஷம் வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருப்பீங்களா? நமக்கே தெரியும் அது ரொம்ப அரிதாக நடக்கிற ஒரு விஷயம்னு. அணுக்கருவை பற்றி தெரிஞ்சுக்க அந்த வெடிப்பு நடக்கிற வரைக்கும் நீங்கள் ஏன் காத்திருக்கணும்? அதுக்கு பதிலாக அந்த கொள்கையை முதல்லையே கற்றுக்கிட்டா ஆபத்து எங்கே இருக்குன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ சொல்லுங்க, நீங்கள் எதை கற்றுக்க விரும்புகிறீங்க? அந்த சம்பவத்தையா இல்லை அந்த அடிப்படையான கொள்கையா? கொள்கை இல்லை, உங்களை பாதிக்கிறது நிகழ்வு தான். நீங்கள் அந்த பிரின்சிபலை புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
அதுதான் உங்களை ரொம்ப ஆழமாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தும். இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து யுரேனியம் பந்துகளோட விளையாடாத, ஏதோ கெட்டது நடந்துடும்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் உங்களுக்கு அந்த பிரின்சிபல் நல்லா தெரியும். அந்த பந்தோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும், அதோட கிரிட்டிக்கல் மேஸை எப்படி கணக்கிடணும்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். உங்களுக்கு எது வேணும்? அந்த பிரின்சிபல் பத்தின தெளிவு கிடைக்கிறது தானே நல்லது, இல்லையா? சரி, இப்போ அந்த பிரின்சிபல் என்னங்கிற இடத்துக்கு வருவோம். அந்த பிரின்சிபல் இதுதான். இந்த ஹோமோசேப்பியன்ஸ், அதாவது மனித இனமே காட்டு மிராண்டித்தனமான ஒரு வகைதான். ஆமா, நமக்கு அறிவு, இன்டலெக்ட் இருக்கலாம். ஆனா அந்த அறிவை இயக்கிறது என்னமோ ரொம்பவும் மிருகத்தனமான ஒரு புத்தி தான். அதனால இந்த உலகம், நம்ம எல்லாராலையும் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் உண்மையாவே எதை அடிப்படையா வச்சு இயங்குது தெரியுமா? பேராசை மற்றும் அதிகாரம். இந்த 2 பிரின்சிபலை வச்சு தான் இந்த உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு. எப்போவெல்லாம் அந்த ஆதி காலத்து மிருகத்தனமான ஈகோ வேலை செய்யுதோ அப்போவெல்லாம் அது வன்முறையாக தான் வெளிப்படும். அது மற்றவங்களை சுரண்ட வழியில தான் வேலை செய்யும். உண்மையான கண்ணியம் அல்லது ஒழுக்கத்தை பார்த்தாலே இந்த ஈகோவுக்கு அலர்ஜி. நீங்க யாரையாவது பார்க்கும்போது உங்களோட அடிப்படை எண்ணம் இதுவாக தான் இருக்கணும். நான் ஒரு மிருகத்தை பார்க்கிறேன், சரி, அவர் ஒரு பெரிய விசியா இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. ஃபார்மல்ஸ் போட்டுக்கிட்டு லக்ஸரி காரில் போயிட்டு லேப்டாப்பில் வேலை செய்கிற ஒரு மிருகம், அவ்வளோதான். சொல்லப்போனால் நெக்டை கட்டின ஒரு கொரில்லா. இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்காது, இல்லையா? ஆனால் நீங்கள் இந்த ப்ராபகண்டாவில் மயங்கி போயிடுறீங்க. நீங்கள் கடவுளாக வணங்குற இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இங்கே தான் நீங்கள் அந்த பிரின்சிபலை மீறுறீங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நல்லா கவனிங்க. நமக்கும் மிருகங்களுக்கும் இடையில் இருக்கிற ஒரே வித்தியாசம் நம்மளோட அறிவு மட்டும்தான். ஆனால் அந்த அறிவு எங்கேருந்து இயங்குதுங்கிற அந்த மையம் இருக்கே, அந்த மையத்தை நாம் மற்ற பாலூட்டிகள், பூச்சிகள், ஊர்வன எல்லாத்துக்கூடவும் பகிர்ந்துக்கிறோம். எல்லாம் ஒன்று தான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். சிங்கத்தோட கறி என்ன ருசியில் இருக்கும்னு யாராவது சொல்லுங்களேன். யாருமே அதை சுவைச்சதில்ல. ஏன்? ஆனால் நீங்கள் எருமை, மாடு, ஆடு, கோழி இதையெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க. ஏன்? ஏன்னா அவங்க பலவீனமானவங்க. அவங்க பலவீனமாக இருக்கிறதுனால தான் நம்ம அவங்களை சாப்பிட்றோம். இதுதான் இந்த உலகத்தை இயக்குற பிரின்சிபல். இது ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இது நீங்கள் புரிஞ்சுக்காத வரைக்கும் திரும்ப 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 நீங்கள் இப்படி அதிர்ச்சி ஆகிட்டே தான் இருப்பீங்க. நம்ம கொடூரமான மக்கள். நம்மளோட இந்த இன்டலெக்ட், இந்த ஐக்யூ நம்மளை இன்னும் மோசமாக்கிடுச்சு. இந்த ஐக்யூ நமக்கு எதையுமே கச்சிதமாக ஆர்கனைஸ் பண்ணுற வலிமையை கொடுத்துருக்கு. நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கிற ஒட்டுமொத்த விலங்குகளோட உடல் எடையில் ஒரு 3ல் 1 பங்கு நாம தான், அதாவது இந்த ஹோமோசேப்பியன்ஸ். மிச்சம் இருக்கிற 2ல் 3 பங்கு என்ன தெரியுமா? நம்ம சாப்பிட்றதுக்காகவே வளர்க்கிற மாடு, ஆடு போன்ற கால்நடைகள். வெறும் 3 அல்லது 4% மட்டும்தான் உண்மையான காட்டு விலங்குகள். இதுதான் நாம. ஒரு விஷயம் நமக்கு உபயோகப்படும்னா அதை தொழிற்சாலைகளில் தயாரிக்கிற மாதிரி லட்சக்கணக்கில் உற்பத்தி பண்ணுவோம். அதுவே நமக்கு உபயோகம் இல்லைன்னா அதை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடுவோம். நம்ம யாருன்னு இப்போ புரியுதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
நீங்கள் ஏதோ ஒரு கார்ப்பரேட் மாஸ்டர் கிட்ட வேலைக்கு போக போகிறீங்க. அவங்க உங்கள் மேலே கருணையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஃபார்மல் கார்ப்பரேட் ஸ்மைலுக்கு பின்னாடி ரொம்பவும் கூர்மையான பற்கள் கொண்ட ஒரு காட்டுமிராண்டி முகம் இருக்கு. நீங்க சம்பாதிச்சு கொடுக்கிற லாபத்துல அட்லீஸ்ட் 10 மடங்கை திருப்பி கொடுத்தா மட்டும்தான் அவர் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரு. ஒருத்தர் இவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னா அவர் எதுக்காக சம்பாதிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ஏதோ தர்மம் பண்ணவா? இல்ல இந்த உலகத்தை நல்ல இடமா மாத்தவா? இல்ல, அவரோட சொந்த தேவைகளுக்காகத்தானே. இதுதான் காட்டு நீதி. இங்கே யாரும் யாருக்காகவும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கும்போது அவர் ஏன் எனக்கு செக்ஸ் வேணும்னு நினைக்க மாட்டாரு? அதை கொடுக்க சர்வதேச அளவில் ஒரு புரோக்கர் கிடைச்சா அவர் ஏன் அந்த புரோக்கரை பயன்படுத்த மாட்டாரு? நீங்க என்ன இவ்வளவு அப்பாவித்தனமா இருக்கீங்க? இதை நான் அப்பாவின்னு சொல்லவா, இல்ல இதை ஒரு முட்டாள்தனம்னு சொல்லவா? அந்த மனுஷன் எதுக்காக பல பில்லியன் டாலர்களை சம்பாதிச்சு வச்சிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காகவா? இல்ல இந்த பூமியை சுரண்டி தீர்க்கணுங்கிறதுக்காக தான். இது மட்டும்தான் இங்க இருக்கிற ஒரே பிரின்சிபிள். இதை தவிர வேற எதுவும் இல்லை. ஆனா நீங்க இந்த அழகான வார்த்தைகளையும் சிரிச்ச முகங்களையும் பார்த்து அப்படியே மயங்கி போயிடுறீங்க. அவர் ஏதோ இந்த உலகத்தை ஒரு சொர்க்கமா மாத்த போறாருன்னு நீங்க நம்புறீங்க. எந்த ஒரு தனி மனுஷனும் இந்த உலகத்தை ஒரு நல்ல இடமா மாத்த இங்க வரல. ஏற்கனவே நம்ம செஞ்சதைத்தான் அவங்களும் பண்றாங்க. இந்த பூமியை தின்னு தீர்க்கிறாங்க. இந்த நிமிஷத்துல டூம்ஸ்டே கிளாக் எங்க நிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பேரழிவுக்கு இன்னும் வெறும் 35 செகண்ட்ஸ் தான் பாக்கி இருக்கு. ஆனா இவ்வளவு ஒரு அப்பாவித்தனம், என்ன ஒரு கியூட்டான முட்டாள்தனம். அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி, அதனால அவர் நல்லவராத்தான் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர் ஒரு அரசியல்வாதி, அதனால அவர் உன்னதமானவரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒருத்தர் உன்னதமானவரா இருக்கணுங்கிறதுக்காக அரசியல்வாதி ஆகிறது இல்ல. அவரோட காட்டு மிராண்டித்தனமான ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காகத்தான் அவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. இதுதான் காட்டு நீதி. புத்தர் மாதிரி இருக்கிற ஞானிகளும் துறவிகளும் மட்டும்தான் இதற்கு விதிவிலக்கு. ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப அரிதானவங்க. இப்போ இந்த இடத்துல நாம புத்தரை பத்தி பேசல இல்லையா? புத்தரை தவிர வேற யார்கிட்டையும் சுயநலமற்ற குணத்தை எதிர்பார்க்காதீங்க. ஒருத்தர்கிட்ட அதிகாரம் கிடைச்சா அதை அவங்க ரொம்ப கேவலமான மட்டமான வழியில தான் பயன்படுத்துவாங்க. ஆனா அது பொதுமக்களோட கண்ணுக்கு தெரியாம நடக்கும். அதனால உங்களால் அதை பார்க்க முடியாது. அதனால தான் நீங்கள் இன்னும் மாயையில் இருக்கீங்க. நான் ஒரு 5 செலிபிரிட்டியை ஆராதிக்கிறேன், அதில் 2 பேர் வேணும்னா ஊழல்வாதியாக இருக்கலாம், ஆனால் மிச்சம் 3 பேர் நல்லவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அந்த மிச்சம் இருக்கிற 3 பேரோட உண்மை இன்னும் வெளியே வரல, அவ்வளோதான். இதுதான் பிரின்சிபல். சம்பவங்களுக்காக காத்துட்டு இருக்காதீங்க, கொள்கைகளை நம்புங்க. சம்பவங்கள் வரும்போது அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக வரும், அது நம்மளை உலுக்கிடும். அந்த அதிர்ச்சிகள் ஒன்றும் இனிமையான அனுபவம் கிடையாது, சரிங்களா? அவங்களா சரி, எல்லாரும் ஊழல்வாதிகள்னு நாம ஏத்துக்கிட்டா கூட இது இங்க அப்பாவித்தனம் பத்தின கேள்வி இல்லையே. இது நிஜ வாழ்க்கையோட விளைவுகளை பத்தினது. நமக்கு வேற வழியே இல்லையே. இப்ப நடைமுறைப்படி பார்த்தா அவங்க குழந்தைகளை துஷ்பிரயோகம் பண்றதை நம்ம தடுக்கணும்னா அவங்கள கொல்றது மட்டும்தான் ஒரே வழியா? இல்லவே இல்லை. இந்த உண்மை உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா முதல்ல நீங்க இந்த இடத்துக்கே வந்திருப்பீங்களா? நீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே அந்த ப்ராபகண்டாவுக்கு நீங்க பலியானது தான். நான் இப்போ சொல்ல போற விஷயம் நீங்க அடிக்கடி கேட்குற விஷயமா இருக்காது, அதனால கொஞ்சம் கவனிங்க. நீங்க கடவுளா நினைக்கிற உங்களோட அந்த ஐடல்ஸ் எல்லாருமே வெறும் களிமண் கால்களை கொண்டவங்க தான். வேற வழியே இல்லைன்னு சொல்றீங்களே,
ஏன் இவ்வளவு சீக்கிரம் சரணடைகிறீங்க? நீங்க அதை விட ரொம்பவும் சக்தி வாய்ந்தவங்க. என் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த கார்ப்பரேட் உலகத்தை தவிர வேற வழியே இல்லைன்னு என்கிட்டயே சொல்றீங்களா? அப்போ நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எனக்கான வழியை நானே உருவாக்கிக்கிட்டேன். நான் யாரையும் காப்பி அடிக்கல. நீங்களும் உங்களுக்கான வழியை கண்டுபிடிங்க. ஆனா இவ்வளவு சின்ன வயசுலயே வேற ஆப்ஷன் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னு இவ்வளவு பரிதாபமா சரணடைஞ்சிட்டா உங்களால எந்த வழியையும் கண்டுபிடிக்க முடியாது. நானும் ஒரு காலத்துல உங்க வயசுல ஒரு ஐஐடியில் தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ நானும் எல்லாரும் போற வழியில தான் போகணும். ஒரு டெக்னோக்ராட்டாவோ இல்லை ஒரு மேனேஜராவோ தான் ஆகணும்னு நினச்சிருந்தா இன்னைக்கு உங்கள் முன்னாடி இங்கே உட்கார்ந்துட்டு இருந்திருக்க மாட்டேன். இல்ல சார், நான் உங்களை அவமதிக்கணும்னு நினைக்கல. நீங்கள் தாராளமாக அவமதிக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உண்மையை தவிர்த்துடாதீங்க. உங்ககிட்ட இருந்து மரியாதையை எதிர்பார்க்க நான் இங்கே வரல. நம்ம 2 பேரும் சேர்ந்து உண்மையை வெளிக்கொண்டு வரதான் நான் இங்கே வந்திருக்கேன். உண்மைதான் முக்கியம். ஆனால் எனக்கு வேற வழியே இல்லைன்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் உண்மையை பேச மாட்டேங்கிறீங்க. உங்களில் எத்தனை பேருக்கு வேற வழியே இல்லைன்னு தோணுது? இவ்வளவு ஒரு கையாலாகாத தனமா, இவ்வளவு பயந்த சுபாவமா, வாழ்க்கையையே சவால் செய்ய முடியாத ஒரு தயக்கமா? இது ஒரு இளைஞருக்கு அழகா? சொல்லுங்க, இது அழகா? சொல்லுங்க, இது அழகா? இல்ல சார். அதுதான் பதில். இந்த உலகம் உங்களை சிக்க வைக்க தயாரா நிக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அதுல சிக்க மாட்டேன்னு முடிவெடுங்க. அதுதானே இளைஞர்களோட லட்சணம், இல்லையா? இளமைங்கிறது வெறும் செக்ஸ் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தானா? இல்லவே இல்லை. எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லாதீங்க. அது கேட்கறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கு. உங்களுக்கு எப்பவுமே ஆப்ஷன்ஸ் இருக்கும். உணர்வு, கான்ஷியஸ்னஸ் இருந்தாலே அங்கே தேர்வு, சாய்ஸ் இருக்கும். ஆப்ஷன்ஸே இல்லாதது எதுக்கு தெரியுமா? உயிர் இல்லாத சடப்பொருட்களுக்கு மட்டும்தான். இந்த இனர்சியா விதிகள் ஜடப்பொருட்களுக்கு பொருந்தும். இனர்சியான்னா என்ன? அங்கே தேர்வுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஒரு பந்தை மேலே தூக்கி போட்டா புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்டு அது கீழே விழுந்துதான் ஆகணும். நீங்கள் ஒரு பந்தை உருட்டி விட்டா ஊராய்வு கம்மியாக இருக்கிறப்ப அது உருண்டுகிட்டே தான் இருக்கும். அதுக்கு வேற வழி கிடையாது. உயிர் இல்லாத, உணர்வு இல்லாத ஜடப்பொருட்களுக்கு தேர்வு செய்கிற அதிகாரம் கிடையாது. அங்கே அதுக்கு வேற சாய்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் இளமையும் விழிப்புணர்வும் உள்ள மனுஷங்க. உங்களுக்கு முன்னாடி வழிகள் தெரியலன்னா புது வழிகளை உருவாக்குங்க. அதுதான் உங்களோட சக்தி. உங்கள் சொந்த திறமையை நீங்களே உதாசீனப்படுத்தி உங்களை அவமானப்படுத்திக்காதீங்க. யாரோ ஒருத்தர் உனக்கு எந்த திறமையும் இல்லை, உன்னால் எதையும் மாற்ற முடியாதுன்னு சொன்னால் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எனக்கு திறமை இல்லை, என்னால் எதையும் செய்ய முடியாதுன்னு உங்களை நீங்களே நம்ப ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. அதுதான் சுயமரியாதை இல்லாத ஒரு நிலை. அதை மட்டும் பண்ணாதீங்க, புரியுதா? நீங்கள் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தால் கூட எப்பவும் உங்ககிட்ட சொல்லிக்கோங்க, எனக்கு இன்னும் ஒரு சாய்ஸ் இருக்குன்னு. இந்த உலகம் போகிற வழியில தான் நானும் போகணும்னு மட்டும் சொல்லாதீங்க. ஒருபோதும் வேண்டாம், நிச்சயமாக வேண்டாம். நீங்கள் மற்றவங்களுக்கு அடங்கி போக பிறந்தவங்க இல்லை. அதே சமயம் எதையும் எடுத்தெறிஞ்சு பேச பிறந்தவங்களும் இல்லை. நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி வாழ பிறந்தவங்க. மனசாட்சி எப்பவுமே உண்மையைத்தான் நேசிக்கும். அதுக்கு தளர்ந்து போன வார்த்தைகள் பிடிக்காது. பலவீனமாக இருக்கிறது யாருக்குத்தான் பிடிக்கும், இல்லையா? உங்களுக்கு பிடிக்குமா? பலவீனமாக இருக்கிறத நீங்கள் ரசிக்கிறீங்களா? இல்லை தானே? அப்புறம் ஏன் பலவீனமாக இருக்க தேர்ந்தெடுக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். சரி, உங்கள் கேள்வி எனக்கு இன்னும் முழுசாக புரியலன்னு ஒத்துக்கிறேன். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. இல்ல சார், விஷயம் அது இல்ல. நான் ஏதோ ஒன்று செய்ய முடியும்னு ஒத்துக்கிட்டா கூட அது உலகத்துல நடக்கிறதை மாத்திட போறது இல்லையே. சார் நான் சொல்றது உங்களுக்கு மட்டும் இல்லை, இவருக்கு, அவருக்கு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான். உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தையே மாற்ற போற ஏதோ ஒரு அபூர்வமான மனுஷன் நீங்க மட்டும் இல்லை. நான் சொல்றது எல்லாருக்குமே பொருந்தும். உலகத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது நாம தான், இல்லையா? இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கோ அதை உருவாக்கினது நாம தான். நம்ம மாறினா இதுவும் மாறும். நம்மளை நாமளே மாற்றிக்கிட்டா உலகம் மாறும். அவ்வளோதாங்க, சரியா? அப்புறம்
இந்த தயக்கம், வளைந்து கொடுக்காத தன்மை, புது வாய்ப்புகளை ஏத்துக்காத குணம், இதெல்லாம் 80 வயசானவங்களுக்குத்தான் இருக்கணுங்க. 18 வயசு பசங்களுக்கு இல்லை. 18 வயசுல சாத்தியக்கூறுகள் உங்ககிட்ட துடிச்சுக்கிட்டு இருக்கணும். ஐயோ, இதெல்லாம் வெறும் கற்பனை, இதெல்லாம் நடக்காது, நான் என்ன பண்ணாலும் எதுவும் மாறப்போறதில்லைன்னு ஒரு நிலையில் இருக்கக்கூடாது. ஒருத்தர் தன்னால் முடிஞ்சதை செஞ்சா, அவரோட உச்சபட்ச உழைப்பை கொடுத்தா, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகிடும். சரியான விஷயத்துக்காக நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா, அப்புறம் முடிவுக்காக காத்திருக்கவோ அதை பற்றி யோசிக்கவோ உங்ககிட்ட எதுவும் மிச்சம் இருக்காது. ஏன்னா உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. இது எப்படின்னா, டென்னிஸில் ஒரு 5 செட்டர் விளையாடிட்டு அப்படியே சுருண்டு விழுற மாதிரி, முடிவை பார்த்து கொண்டாடுறதுக்கோ இல்லை வருத்தப்படுறதுக்கோ கூட உங்ககிட்ட தெம்பு இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் கொடுத்தாச்சு. ஆனால் சார் இதெல்லாம் முக்கியம் தானே? இங்கே குழந்தைகள் சித்திரவதை செய்யப்படுறாங்க, இது பெரிய பொறுப்பு இல்லையா? சார், குழந்தைகள் சித்திரவதை செய்யப்படுறதுக்கு காரணமே உங்களைப் போன்ற இளைஞர்கள் பல பேர் அந்த முதலாளிகளுக்கு வேலை செய்ய தயாராக இருக்கிறதுனால தான். உங்களைப் போன்ற இளைஞர்கள் அவங்கக்கிட்ட வேலை செய்ய மறுக்கிற அன்னைக்கு அந்த குழந்தைகள் காப்பாற்றப்படுவாங்க. அதனால் பிரச்சனையையும் பொறுப்பையும் எங்கேயோ வெளியில் தேடாதீங்க. பிரச்சனையும் சரி, பொறுப்பும் சரி, முதல்ல இங்கே உங்களுக்குள்ள தெரியணும். அங்கே தான் தீர்வு ஆரம்பிக்குது. இது உங்களுக்கு தெளிவாக புரியுதான்னு பாருங்க. இங்கே ஒரு சில ஃபைல்களில் இருக்கிற பெயர்களையோ ஊழலில் சிக்கின ஒரு சில நபர்களையோ மட்டும் கண்டிக்கிறது ரொம்ப சுலபம். நம்ம சொல்லிடலாம், ஓ, இவர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் தான் குற்றவாளின்னு. ஆனால் உண்மை என்னன்னா, இங்கே ஒருத்தர் மட்டும் தப்பு பண்ணலை. இது ஒரு சிஸ்டம். இதுக்கு பின்னாடி ஒரு சித்தாந்தம் இருக்கு. இது எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடக்குது. சில நபர்களை மட்டும் குத்தம் சொல்லிட்டு மற்றவங்களை விடுவிக்கிறது மூலமா நீங்கள் என்ன காட்ட பார்க்குறீங்கன்னா, இந்த சிஸ்டம் எல்லாம் சரியாக தான் இருக்கு, ஆனால் சில மோசமான நபர்கள் தான் விதிவிலக்கா தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஒரு மாயையை உருவாக்க பார்க்குறீங்க. இல்லை, அது உண்மையல்ல. ஏதோ ஒரு சில கட்டுப்பாடற்ற நபர்கள் மட்டும் விதிவிலக்கா தப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த சிஸ்டமே எல்லாரையும் ஒரே அச்சில் தான் உருவாக்குது. அப்புறம் குழந்தைகள் சித்திரவதை செய்யப்படுறாங்கன்னா, அது ஏதோ குறிப்பிட்ட நபர்களால் மட்டும் நடக்கிறது இல்லை, அவங்க குடும்பங்களில் கூட அது நடக்குது. பேர் குறிப்பிடப்பட்ட அந்த ஒரு சில நபர்களால் மட்டும்தான் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? இந்த உலகத்திலேயே மிக மோசமான சித்திரவதைகளை அனுபவிக்கிற ஒரு வர்க்கம் இருக்குன்னா அது நம்ம மனித இனத்தில் சொல்கிறேன். மற்ற உயிரினங்கள் தான் இருக்கிறதுலையே அதிகமாக கொடுமைப்படுத்தப்படுது, அது வேற விஷயம். ஆனால் மனுஷங்களுக்குள்ள பார்த்தா அதிகமாக பாதிக்கப்படுறது குழந்தைகள் தான். வீட்டில், ஸ்கூல்லன்னு எல்லா இடத்துலையும். அதுவும் வெறும் உடல் ரீதியாக மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு குழந்தையை எப்போவுமே ஒரு வரைமுறைக்குள்ளே வைக்க பார்க்குறீங்க, அது சித்திரவதை இல்லையா? அந்த குழந்தை மேலே ஏதேதோ நம்பிக்கைகளையும் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தையும் மதத்தையும் பிடிவாதமான கொள்கைகளையும் திணிக்கிறீங்க. இது எப்படி சித்திரவதை இல்லாமல் போகும்? இன்னும் சொல்லப்போனால் உடல் ரீதியான கொடுமையை விட இதுதான் ரொம்ப மோசமானதுன்னு கூட சொல்லலாம். இது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு. இது ஏதோ குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் குறிப்பிட்ட நபர்களால் நடக்கலை. புரியுதுங்களா? நாம் இன்னும் காட்டுவாசிகள் மாதிரி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. ஜங்கிள். புரியுதுங்களா? இதை என்னைக்கு நாம் உணர்றோமோ அன்னைக்குத்தான் அந்த காட்டுத்தனத்திலிருந்து வெளியே வர நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சும்மா ஒரு ஃபார்மல் ஷர்ட்டோ ஒரு நல்ல ஸ்வெட் ஷர்ட்டோ இல்லை ஒரு டீசெண்டான ஜீன்ஸோ போட்டுக்கிட்டால், அதாவது இப்போ நான் போட்டிருக்கிறது மாதிரி ஏதோ ஒன்று, இதை உடுத்திக்கிட்டதுமே நீங்கள் ரொம்ப பண்பட்டவங்களாகவும் நாகரிகமானவங்களாகவும் மாறிட்டதான் நினச்சா அதை விட பெரிய பொய் எதுவும் இல்லை. மனித இனம் காலம் காலமாக தனக்குத்தானே சொல்லிக்கிட்ட மிகப்பெரிய பொய் இதுதான். நம்ம ஏதோ ஒரு சில நபர்களை மட்டும் குறை சொல்கிறத நிறுத்திட்டு இந்த ஒட்டுமொத்த பொய்யையும் தான் தட்டி கேட்கணும். மிக்க நன்றி சார். வணக்கம், என் பேர் எத்தானா தத்தா. நான் வட வங்காளத்திலிருந்து வர்றேன். கடந்த 3 வருஷமாக யூடியூப் மூலமாக ஆச்சாரியஜி கூட நான் இணைஞ்சிருக்கேன். முதல்ல யூடியூப் வீடியோக்கள் மூலமாக அவர் பேசுகிறத கேட்க ஆரம்பித்தேன்.
அதுக்கப்புறம் கடந்த 7 மாசமா அவரோட கீதா சூத்ராஸ் வகுப்புல சேர்ந்து படிச்சுட்டு வர்றேன். நான் ஒன்று சொல்லணும். அவர் சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம எல்லாரோட கண்களையும் திறக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது ஒன்று தான். முதல்ல அவர் பேசுகிறத கேளுங்க. ஏன்னா அவர் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையும், அவர் அந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிற விதம், அவர் விளக்குற முறை, ஒவ்வொரு தலைப்புக்கும் அவர் தேடி எடுக்கிற அந்த தோகாக்கள், இதெல்லாம் அப்படியே மனசை கவரும். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பாடல்கள் மூலமாக யாராலையும் அந்த தலைப்பை ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்க முடியும். ஆச்சாரியஜி கூட இருக்கிறது ஒரு அழகான அனுபவம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதனால் எல்லாரையும் நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். தயவு செய்து அவர் பேசுகிறத கேளுங்க, அவரை பின்தொடருங்க, கிட்ட சமூகம்ல வந்து சேருங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் கிடைக்கும். நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. கற்றுக்கிறத விட உங்களுக்கு தேவையில்லாத பயம், பதற்றம், பொறாமை போன்ற நிறைய விஷயங்களை உங்கள் மனசுலேருந்து எப்படி தூக்கி எறியணும்னு தெரிஞ்சுப்பீங்க. அதனால் தயவுசெய்து வந்து ஆச்சாரியஜி கூட இணைங்க.